ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய காத்து கருப்பிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக தான் உன் வராகி அம்மா நானே ஓடி வந்துள்ளேன். அந்த காத்து கருப்பு வேறு யாரும் இல்லை, உன்னை சுற்றி உனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில மனிதர்களாகிய உறவுகள்தான். காற்றென்றும் கருப்பென்றும் தனியாக வேறு எதுவும் இல்லை என் தங்கமே. எல்லாமே உன் மனநிலைக்கு ஏற்றாற்போலதான் உனக்கு அப்படி தோணுகிறது. நீ மனதில் சந்தோஷமாக இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நல்லவையாகத்தான் இருக்கும். பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருப்பார்கள். நீ மன கஷ்டத்தில் இருக்கும் போதும், ஏமாற்றத்தில் இருக்கும் போதும், வருத்தத்தில் இருக்கும் போதும் நீ பார்க்கக்கூடிய விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களும் கெட்டதுகளாகவும் கெடுதல்களாகவும் இருக்கும். பார்க்கக்கூடிய மனிதர்கள் கூட உன்னை ஏமாற்றக்கூடிய விதத்தில் நடந்து கொள்வார்கள் போல தெரிகிறது அல்லவா? எல்லாமே ஒன்றுடன் ஒன்று சம்பந்தப்பட்டதுதான் என் செல்லமே. காத்தென்றும் கருப்பென்றும் தனியாக ஏதுமில்லை. கெட்டதை நினைக்கக்கூடிய மனிதர்கள்தான் கருப்பு வண்ணம். கெட்ட எண்ணங்களோடு கெட்ட விளைவுகளை செய்யக்கூடிய, கெடுதல் செய்யக்கூடிய மனிதர்களிலிருந்து விடக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் காற்றாக உன்னை சுற்றி பறந்து விரிந்து கிடக்கிறது. நான் சொல்வதை யோசித்து பார்த்தால் நிச்சயம் உனக்கு எல்லாம் தெளிவாக புரியும். வெளியில் எதுவும் இல்லை என் தங்கமே. நல்லதும் கெட்டதும் உன் கண் பார்வையிலும் உன் மனதில் யோசிக்கக்கூடிய விஷயங்களிலும் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில உறவுகள் உனக்கு ஏற்றாற்போல பேசி உன் மனதில் நீ ஆசைப்படக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொண்டு உனக்கு பிடித்த விஷயங்களை அவர்களுக்கும் பிடித்தது போல பேசுவார்கள். உன் ஆர்வத்தை சரியாக புரிந்து கொண்டு உன் தேவையை பூர்த்தி செய்வது போலவும், உனக்கு உதவி செய்வது போலவும் அவர்களுக்கான உதவிகளை அவர்கள் செய்து கொண்டு அவர்கள் வேலையை முடித்து கொண்டு போய்விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உலகில் ஆபத்தான மனிதர்களாக இருக்கிறார்களே தவிர தனியாக வேற எந்த ஆபத்தும் உனக்கு எந்த ரூபத்திலும் வராது என் செல்லமே. ஏனெனில் உனக்கான உன்னை சுற்றி பாதுகாக்கும் கவசமாக உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். மாற்றங்கள் எதுவும், நல்ல விஷயங்கள் எதுவும் தானாக உன்னை தேடி வராது. நீயும் கொஞ்சம் அதற்கான வேலைகளையும் முயற்சிகளையும் செய்ய வேண்டும். தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தாலே பல மாற்றங்கள் உன் கண் முன்னால் தெரிவதை உன்னால் உணர முடியும் என் செல்லமே. எல்லாமே நல்லது, எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் என நம்பு. என்ன வராகி அம்மா சொல்கிறீர்கள்? இந்த உலகில் எனக்கு கெடுதல் செய்தவர்களும் கெட்டது நினைப்பவர்களும் என்னை சுற்றி இருக்கும்போது என்னால் எப்படி எல்லோரையும் நல்லவர்களாக நினைக்க முடியும் என யோசிக்கிறாயா? நன்றாக யோசித்து பார். உனக்கு கெடுதல் செய்தவர்களும் கெட்ட மனிதர்களும் ஒரு முறை கூட உனக்கு நல்லது செய்ததே இல்லையா? ஓரிரு முறையாவது உனக்கான நல்லதை செய்திருக்கிறார்கள் தானே? ஏனெனில் உண்மையில் இங்கு யாருமே கெட்டவர்களும் கிடையாது, கெடுதலை செய்யக்கூடிய எதிரிகளும் கிடையாது. அவரவர்கள் தேவைகளை பார்த்து கொண்டும் அவரவர்கள் சுயநல எண்ணத்தோடும் சில வேலைகளை செய்வதன் மூலமாக உனக்கு எதிரியாகவும் கெட்டவர்களாகவும் மாறி போகிறார்கள். இந்த உலகில் யாருமே பிறக்கும் போது கெட்டவர்களாக பிறக்கவில்லை என் செல்லமே. நான் அவர்களை படைக்கும் போது அப்படி படைக்கவே இல்லை. உன் வாழ்க்கையிலும் எவ்வளவோ கெட்ட விஷயங்கள் நடக்கிறது. நீ கூட தெரிந்தும் தெரியாமலும் சில பேர் மனதை காயப்படுத்துமாறு பேசிவிடுகிறாய் தானே? சில கெட்ட விஷயங்களையும் செய்து விடுகிறாய் தானே? எது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். இனிமேல் அப்படி எந்த விஷயமும் தவறாக நிகழாத அளவிற்கு உன் வராகி அம்மா நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி. நிகழ்கால மகிழ்ச்சியாக இருந்தால்தானே எதிர்கால வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். மற்றவர்களிடம் நல்ல பேர் வாங்க வேண்டும், மற்றவர்கள் உனக்கு பின்னால் உன்னை போற்றி பாராட்டி பேச வேண்டும் என நீ நினைத்து மற்ற மனிதர்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக எந்த செயலையும் செய்ய யோசிக்காதே. ஏனெனில் உனக்காக நீ வாழ்வதுதான் சரியானதாக சிறப்பானதாக இருக்கும். மற்றவர்களுக்காக என நீ வாழ ஆரம்பித்து விட்டால் நீ செய்யக்கூடிய செயல்களெல்லாம் வீணானதாக மாறிவிடும் என் செல்லமே. சில பேரின் சகிப்பு தன்மையை நீ சீண்டிக்கொண்டே இருக்கிறாய். அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அவர்கள் சீர ஆரம்பித்து விட்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் யாராலும் சதி செய்ய முடியாத அளவுக்கும் சரி செய்ய முடியாத அளவுக்கும் பல பிரச்சனைகள் வந்துவிடும் என்பதை புரிந்து கொள். எக்காரணம் கண்டும் யாருடைய பொறுமையையும் நீ சோதிக்காதே என் செல்லமே. உனக்கே நான் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் வளர்த்து கொள்ள சொல்லும் போது மற்றவர்களின் பொறுமையை நீ ஏன் சோதிக்கும் விதமாக நடந்து கொள்கிறாய்? கொஞ்சம் பொறுத்துக்கொள், கொஞ்சம் அனுசரித்து போ. விட்டு கொடுத்து போக வேண்டிய தேவை ஏற்படும் நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதால் எந்த தவறும் இல்லை. அளவுக்கு மீறும் போது நீ பார்த்து கொள்ளலாம் என் செல்லமே.
உன்னை தவிர வேறு யாராலும் உன் மனதிற்கு அமைதியை கொடுக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு அந்த அமைதியையும் நிம்மதியையும் உன் மனதிற்குள்ளிருந்து நீதான் வெளிக்கொண்டு வர முடியும். சொற்களாயிரும் சரி, முட்களாயிரும் சரி, அதை வாரி இறைத்த பிறகு அள்ளுவதென்பது சுலபமாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் பார்த்து செய்ய பழகு. ஏனெனில் உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என் செல்லமே. எப்பொழுதும் நல்லதையே நினைத்தால் உனக்கான நல்லது நடக்கும்படியாக உன் வராகியம்மா நான் பார்த்து கொள்வேன். மற்றவர்களுக்கு உரிமையான எந்த விஷயத்தின் மீதும் நீ மோகம் கொள்ளாதே. ஏனெனில் அதன் மூலமாக மீண்டு வர முடியாத பாவம் எனும் சேற்றில் சிக்கிக்கொள்வாய் என் செல்லமே. உனக்கு உரிமையானதையும் உனக்கு சொந்தமானதையும் நான் நிச்சயமாக கொடுப்பேன். மாற்றங்கள் உன் வாழ்வில் நல்லபடியாக வரத்தான் போகிறது. தன்னம்பிக்கையோடு நீ நடந்து சென்றால் நீ பார்க்கும் திசையெல்லாம் உனக்கான வெற்றி திசையாக இருக்கும்படி நான் செய்வேன். உனக்கென ஒரு ஆபத்து வரும்போது உன்னை காப்பாற்ற உன் வராகியம்மா நானே வருவேன். வேறு எந்த மனிதர்களையும் நீ எதிர்பார்க்க வேண்டாம் என் செல்லமே. ஏனெனில் இங்கு யாரும் உன்னை காப்பாற்ற வரமாட்டார்கள். அவரவர்களுக்கு உண்டான வாழ்க்கையில் அவரவர்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும்போது உன்னை பார்க்கவும் உன் பிரச்சனையை சரி செய்யவும் யார் வரப்போகிறார்கள்? நீதான் உன்னை காப்பாற்ற வழிகளை யோசிக்க வேண்டும். உனக்குள்ளிருந்து நல்வழிகளை நான் காட்டுவேன். அதே போல உன்னை காப்பாற்றி கடலில் மிதக்கின்ற படகிலிருந்து கரை சேர்ப்பது போல உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன். உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் பார்த்து கவலை கொள்ளாமல் நடப்பது நடக்கட்டும் என தைரியமாக இரு. பொறுமையோடும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் உன் மனநிலையை நீ மாற்றிக்கொண்டாயானால் அதன் மூலமாக எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களையெல்லாம் பொறுமையாக உற்று நோக்கு. தவறான மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து விலகும்படி நான் செய்து காட்டுவேன். இனிமேல் எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படியும் மகிழ்ச்சியை நீ பெறும்படியும் என் அற்புதத்தை காட்டப் போகிறேன் என் செல்லமே. நீ யாரென்று அறியாத மனிதர்கள் கூட தேடி வந்து உனக்கு மரியாதையை கொடுக்கும் விதமாகவும் உனக்கு மதிப்பளிக்கும் விதமாகவும் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டப் போகிறேன். துணிவோடு தவறு செய்துவிட்டு பணிவோடு என்னிடம் வந்து யார் மன்னிப்பு கேட்டாலும் நான் ஒருபோதும் அவர்களை நம்புவதில்லை. அதனால் நீயும் உன் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இரு. தேவையில்லாமல் தவறு செய்துவிடாதே என் செல்லமே. நத்தைக்கு எப்படி கூடு சுமையாக இருந்தால் அது நகர்வதற்கு மிகவும் கஷ்டப்படுமோ அதுபோலவே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது உனக்கு சுமையாக நீ பாரம் தூக்கக்கூடிய அளவில் இருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மனபாரத்தையும் உன் வாழ்க்கை பிரச்சனைகளையும் உன்னிடமிருந்து விலக்கி வைத்து உன்னை காப்பாற்றதானே இப்போது அவசரமாக ஓடி வந்துள்ளேன். நிச்சயம் நீ மனம் மகிழக்கூடிய வகையில் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து விடுவேன் என் செல்லமே. இடைவிடாத மழை போல உன் வாழ்வில் பிரச்சனைகள் ஓயாமல் வந்து கொண்டே இருக்கிறது. அதை நினைத்து நீ வருந்த வேண்டாம். உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடும் உன் வாழ்வில் எல்லாவற்றையும் உன்னால் சரி செய்து சந்தோஷமாக வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கையோடும் வாழ ஆரம்பி. எல்லா விஷயங்களையும் உனக்காக உன் வராகியம்மா நான் சரி செய்வேன். உன்னை சந்தோஷப்படுத்தி வாழ வைக்க வேண்டியது எனது பொறுப்பு. ஓம் ஸ்ரீ வராகி தாயே.